ஸோ Kotak ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ NFO. இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸை சேஸ் பண்ணுற ஒரு NFO. இதோட பேசிக்கலி இதோட ஐடியா என்னன்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி அப்வார்ட்ஸில் போயிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஆனால் அது ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. பட் இந்த வேவ்ல நீங்கள் ரைட் பண்ணணுமா, இது சஸ்டெயினபிளா அப்படின்றது தான் இப்போ ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த NFOவை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 29 ஜூலை 2025 அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் 2025. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி திமேட்டிக் அண்ட் இது வச்சிருக்கிற பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா Nifty 500 TRI அண்ட் எக்ஸிட் லோட் வந்து 0.5% அப்ளை ஆகும். சப்போஸ் 90 டேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள நீங்க ரிடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே ஜஸ்ட் 5,000 rupees. அண்ட் இதுல இருக்க ஃபண்ட் மேனேஜர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அபிஷேக் பிசன் அண்ட் மிஸ்டர் ரோஹித் டண்டான். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதுல அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா மொமெண்டம் ஃபேக்டர்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸை லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்றது தான் லாங் டேர்ம்ல இவங்களுடைய பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ பேசிக் ஐடியா இந்த ஃபண்டை பத்தி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மொமெண்டம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா அப்வார்ட் பிரைஸ் மொமெண்டம்ல போற ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ கோல் பாத்தீங்கன்னா இஸ் டு ரைட் வின்னர்ஸ் அண்ட் எக்ஸிட் பிஃபோர் த ட்ரெண்ட் ரிவர்சஸ். அண்ட் நம்பர் 2 ஆக்டிவ்லி மேனேஜ்ட் அட்வான்டேஜ். இப்போ ஒரு பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணா இங்க ஃபண்ட் மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் டைனாமிக்லி அட்ஜஸ்ட் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு based on changing market conditions. And number 3 diversified exposure. இங்க இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மார்க்கெட் கேப் இல்ல செக்டாருக்கு ரெஸ்ட்ரிக்டடா இல்ல. It can invest across large, mid and small cap stocks across industries. And number 4 bull market friendly. இதுல இருக்கிற momentum strategies rising marketல it tends to perform well. So short term gains ஸ்ட்ராங்கா கேப்சர் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. And number 5 tactical allocation option. இப்போ வந்து இந்த ஃபண்ட் வந்து யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். அதுவும் உங்களுடைய பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை அவங்க கோர் போர்ட்ஃபோலியோல டிஸ்டர்ப் பண்ணாம இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க சேட்டலைட் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு சர்ப்ளஸ் வச்சு கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஐடியலான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ணா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. இந்த மொமெண்டம் எப்போ நல்லா ஒர்க் பண்ணா ட்ரெண்ட் கிளியரா இருக்கும் போது ஷார்ப் ரிவர்சல் ஆக்சுவலி குவிக் லாசஸ் தான் வந்து இட் கேன் லீட் டு. நம்பர் 2 volatile performance. ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்லி ஸ்விங் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட் வந்து எந்த ஒரு இன்வெஸ்டர் ஸ்டெபிலிட்டி இல்லை ப்ரெடிக்டிபிலிட்டி தேடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. நம்பர் 3 ட்ரெண்ட் டிபெண்டன்ட். இப்போ மார்க்கெட் சைட்வேஸாக மூவ் ஆகுது இல்லை சாப்பியாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி ரிட்டர்ன்ஸ் கூட இட் கேன் ஈவன் ட்ராக் டவுன். அண்ட் நம்பர் 4 ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா சார்ஜ் மோர் தென் பாசிவ் ஒன்ஸ். ஸோ இந்த காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஈட் இன் டு ரிட்டர்ன்ஸ். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டன்ட்லி டெலிவர் பண்ணல அப்படின்னா. அண்ட் நம்பர் 5 நோ ட்ராக் ரெக்கார்ட் yet. ஒரு NFOவா இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இல்ல டு எவாலுவேட் இந்த ஃபண்ட் இல்ல இந்த மேனேஜர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்டர் டிஃபரெண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸ். இனிமேல் தான் we have to wait and watch இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. அப்போ ஃபைனல் டேக் அவே என்ன, ஒரு Kotak ஆக்டிவ் மொமெண்டம் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த NFO பாத்தீங்கன்னா இட் ஆஃபர் த போல்ட் ஸ்ட்ராட்டஜி. ட்ரெண்ட்ஸை கேப்சர் பண்ண எய்ம் பண்றாங்க, ஆக்டிவ்லி ரிஸ்க் மேனேஜ் பண்ண நினைக்கிறாங்க அண்ட் டு ஸ்டே டைவர்சிஃபைட். ஸோ ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் அதுவும் டாக்டிக்கல் எக்ஸ்போஷர் அண்ட் ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சீக் பண்ற இன்வெஸ்டருக்கு இட் மே பி சூட்டபிள். பட் இது ஒரு நியூ ஃபண்ட், எந்த வித ட்ராக் ரெக்கார்ட் இல்லை அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணப்படும்ன்றத இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஜட்ஜ். தட்ஸ் வை நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இட்ஸ் சேஃபர் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்லைனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மொமெண்டம் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுலயும் அந்த ஓவர் டைம் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு தட் இட் இஸ் பர்ஃபார்மிங் வெல். அந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன, சப்போஸ் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இல்ல ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், நீங்க ரிஸ்க் எடுக்க வில்லிங்கா இல்லைன்னா நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதை விட பாத்தீங்கன்னா மற்ற சிமிலரா எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுவும் ட்ராக்
ட்ராக் ரெக்கார்டோட ஒரு 7 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸில் அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். இங்கே ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் லைக் டேக்கிங் அ பிளைண்ட் ரிஸ்க். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவும் உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்காக நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் தேடுறீங்கனாலுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் எப்போ என்டர் ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே ப்ரெடிக்ட் பண்ணுறது இஸ் ஹார்ட். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அண்ட் ஈவன் இஃப் யூர் நாட் அ பிகினர் இந்த மாதிரி NFOல இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் இல்லை இந்த ஃபண்ட் இல்லை மற்ற எந்த ஃபண்ட்லையுமே இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் அன்ஷூராக இருக்கீங்க, உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்னு தெரியலனா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட பேசலாம். அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நாங்கள் ஒரு ஃப்ரீ 1-on-1 கன்சல்டேஷன் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் தட் ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in we are offering. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் ஹானஸ்ட் ரிவ்யூஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.